துலாம் சுவாதியில் பிறந்தவங்கள பற்றின சொல்லப்படாத ஆழமான மறுபக்கங்களை பற்றி இந்த பதில் நம்ம பார்க்கலாங்க. துலாம் சுவாதி காலபுருஷனுக்கு 7வது ராசிங்க. துலாம் சுக்கரனுடைய ராசி, சுவாதி ராகுவனுடைய நட்சத்திரம். அதாவது துலாம் சுவாதியில் பிறந்தவங்க நல்ல ரசனையாளர்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? நல்ல கலா ரசிகர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபார யுக்தி தெரிஞ்சவங்க, சரிங்களா? பெரும்பாலும் இவங்க ஒரு துறையில் போகிறாங்கன்னா அந்த துறையில் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்போம். அதே மாதிரி எந்த இடத்துக்கு இவங்க போனாலும் இவங்க தனியாக யூனிக்காக தெரிவாங்க அந்த இடத்துல, சரிங்களா? இவரா 4 பேர் தெரிஞ்சவராக இருப்பார் இந்த ஜாதகர், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அளவுக்கு அவங்க வந்து வருவாங்க வாழ்க்கையில். மேலும் ராகு இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வான நிலைக்கு வருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி ராகு நல்லா இல்லாத போது கொஞ்சம் வாழ்க்கையில் சரிவையும் சோதனைகளையும் கண்டிப்பாக சந்திப்பாங்க. எப்படி சுக்கிரதசை வந்து சின்ன வயசுலேயே வரக்கூடாதோ அந்த மாதிரி ராகு தசையும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வரக்கூடாது. ஏன்னா ராகு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உல்லாசம், அபிலாசை, சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகபோகம் இது எல்லாமே ராகு தான், சரிங்களா? அதே மாதிரி போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் குறுகலாக இருக்கும், கம்மியாக இருக்கும். எது கொடுத்தாலும் பத்தாது, அதுதான் ராகு, சரிங்களா? இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி எதையுமே பெரிதாக யோசிக்கின்ற, பெரிதாக கனவு காணுகின்ற தன்மை வந்து ராகுனுடைய ஆதிக்கத்தின் கீழே வருங்க, சரிங்களா? அது நல்ல விஷயமா இருந்தால் நல்ல ராகுவாக இருப்பார், கெட்ட விஷயமா இருந்தால் ராகு கெட்டு போயிருப்பார் ஜாதகத்தில், சரிங்களா? எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் பெருசாக எய்ம் பண்ணுறீங்கன்றது ராகுனுடைய நிலையை பொறுத்து தான். ராகு சுபர் பார்வை சுபர் சைக்கிள் இருக்கும்போது நல்ல விஷயத்துக்காக பெருசாக யோசிப்பாங்க, பெருசாக திங்க் பண்ணுவாங்க, பெருசாக செய்வாங்க. ராகு பாவத்துவமாக சனியோடையோ செவ்வாயோடையோ அல்லது சூரியனுடைய சேர்ந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த யோசிக்கின்ற தன்மை வித்தியாசமாக இருக்கும், தவறான வழியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில், ஏன்னா சுவாதியில் பிறந்தவங்களுக்கு முதல் தசை ராகு தசை தான், சரிங்களா? அப்போது ராகு 18 ஆண்டுகள் தசை நடத்துவார், சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமான அமைப்பில், ஒரு கெட்டுப்போன அமைப்பில் இருக்கும்போது அந்த சின்ன வயசில் வரக்கூடிய ராகு தசை உங்களை வந்து கெடுக்கும். குறிப்பாக படிப்பு, கல்வி, காதல் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அதாவது படிப்பில் கவனத்தை செலுத்த விடாது, தேவையற்ற விஷயங்களை மனசு அலப்பாயும், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சின்ன பசங்களுக்கு, சரிங்களா? ஸ்கூல் படிக்க அந்த டீனேஜ் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா இது போன்ற அமைப்பில் கொடுக்கும். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் சுட்டித்தனமாக இருக்கிறது, விளையாட்டில் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ராகு கொடுப்பார், ராகு கெட்டுப்போன அமைப்பில் இருக்கும்போது. அதே ராகு நல்லா இருக்கும்போது பன்முக திறமை அவங்கக்கிட்ட இருக்குங்க. எல்லா துறையிலையும் ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக வருவாங்க. படிப்பு, விளையாட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய ஒரு தன்மையை ராகு கொடுப்பார். ஆனால் ராகுவோட நிலை நிச்சயமாக ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படணும். சரி, ஸோ இவங்கள பற்றின முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பர்சன், சரிங்களா? யாருமே இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இவங்களை போக்கில் விடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை, ஒரு எண்ணம் இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? இந்த சுதந்திரமாக இருக்கணும், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலப்போக்கில் என்ன ஆகும்னா ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து விரிசலை ஏற்படுத்தி கொடுத்துரும், தனிமைக்கு அதாவது இவங்க தனிமைக்கு உள்ளாக்கப்படுவாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் காற்று தத்துவ ராசி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காதுங்க, சரிங்களா? அதாவது ஒரு நல்லா போயிட்டுருக்கோம், ஒரு நல்ல வேலையில் போயிட்டுருப்பாருங்க, திடீர்னு காரணமே இல்லாமல் ஏன்னு தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து பெருசாக நஷ்டம் அடைவாங்க. ராகு நல்லா இருந்தால் மேலே வந்துடுவார், ராகு வந்து பலவீனமான அமைப்பில் இருக்கும்போது நஷ்டப்படுவாங்க, சரிங்களா? அதாவது நல்லா போயிட்டுருக்கோம், இந்த திடீர்னு எடுக்கிற ஒரு முடிவால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மைக்கு உள்ளாக்கப்படுவாங்க சுவாதியில் பிறந்தவங்க. அது பெரும்பாலும் ஒரு சீராக போகும்போது அதிலே போனால் நல்லாயிருக்கும், முடிவுகளை பெரும்பாலும் மாற்றாமல் இருக்கிறது நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அதற்கடுத்து ராகு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம், ஒரு வெளித்தோற்றம், வெளிப்புற அழகு இதெல்லாமே ராகுவோடைய ஆதிக்கத்தின் கீழே வரும். அப்படின்றனால பெரும்பாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை வந்து நோக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, சரிங்களா? இவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி கார் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி வாகனம் வச்சுருக்காங்க, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்தஸ்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடியவங்க சுவாதியில் பிறந்தவங்க. அது பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும், சரிங்களா? அந்த அட்ராக்ஷன் மூலமாக சில நேரங்களில் தவறான மனிதர்கள்கிட்ட போய் கவுந்துருவாங்க, விழுந்துருவாங்க. அதன் பிறகு காயப்பட்டு, அடிபட்டு எழுந்து வருவாங்க. இது வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் பொருந்தும், மற்ற விஷயங்களுக்கும் கண்டிப்பாக பொருந்தும். அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்க இன்னொரு கெட்ட பழக்கம் என்னென்னா வெளி தோற்றத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற நபர்கள் மாதிரி தெரிஞ்சு கொண்டாலும் நடந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வரும்போது சொந்த விருப்பம் அல்லது சொந்த சுயலாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன அளவு கூட அந்த சமரசம் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அவங்க காரியம் முடியணும் அப்படின்னா
அதாவது அதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆட்களாக இவங்க வந்து இருப்பாங்க. அந்த ஒரு சுயநலத்தை வந்து ராகு கொடுத்துருவாருங்க. சரிங்களா? ஆனா மற்ற விஷயங்கள்ல வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, தான் வந்து ஒரு பொதுநலவாதியா காமிச்சுக்கிட்டா கூட, தனக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வரும்போது, அதுல ரொம்ப சுயநலவாதியா இருப்பாங்க. தன் காரியத்துல ரொம்ப கண்ணாவும் இருப்பாங்க. அதே மாரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த பிரச்சனைய வந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட தான் பார்ப்பாங்க. அத சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறத விட, அத தள்ளி போடுறதுக்கான ஒரு தன்மைய வந்து கொஞ்சம் அதிகமா பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது மட்டும் தான் அதுல வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க இத்தகைய ஆட்கள். சரிங்களா? அந்த எஸ்கேப் ஆகுறது அப்படின்றது கொஞ்சம் இவங்க கிட்ட சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதே மாரி சுவாதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அதிகமான ஒரு பிடிவாத குணம் அது கண்டிப்பா இருக்குங்க. தான் முடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லி ஸ்டபர்னா நின்னு, பிடிவாதமா ஒரு விஷயத்த, ஒரு காரியத்த சாதிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க. அது வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஆனா, ஒன்ஸ் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு காரியம் வந்து சாதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, கண்டிப்பா அது எப்படியாச்சும் இன்னும் சாதித்து காட்டக்கூடிய ஆட்கள் இவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி ராகு நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, எதிலயுமே அந்த போதும்ன்ற ஒரு எண்ணம், போதும்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராதுங்க ராகு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்களுடைய எண்ணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும். குறிப்பா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கும். சரிங்களா? ரொம்ப வந்து உயரத்துல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களா இவங்க வந்து இருப்பாங்க. சரி, குறிப்பா திருமண வாழ்க்கையில, வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு கணவர் அல்லது மனைவி அமைஞ்சாலும் கூட, ஏதோ ஒண்ணு குறையிற மாரியே இருக்கே அப்படின்ற ஒரு உணர்வு இவங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுவே என்ன ஆகும்னா, இந்த தேடலே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில பிற்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருமண வாழ்க்கை, அந்த உறவுகள்ல கொஞ்சம் விரிசல உண்டாக்கும். அத மட்டும் இவங்க வாழ்க்கையில கொஞ்சம் மாத்திக்கணும். அதே மாரி அந்த ஒரு புகழ்ச்சிக்கு ஒரு அடிமை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இவங்கள பொறுத்தவரைக்கும். இவங்கள கொஞ்சம் நீங்க பாராட்டி பேசினா போதும், ரொம்ப சீக்கிரமா அவங்களுடைய கண்ட்ரோல இழந்து உங்ககிட்ட வந்து விழுந்துருவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு பொய்யான புகழ்ச்சிக்கும், உண்மையான அன்புக்கும் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாத ஆட்களா இவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? அதாவது பொய்யான புகழ்ச்சி, உண்மையான அன்பு இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, வேறுபடுத்தி பார்க்க தெரியாம, தவறான மனிதர்கள்கிட்ட போய் விழுந்து, அதன் பிறகு வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய ஆட்களா இவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? அதன் பிறகு யோசிப்பாங்க. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில, பணம் கையாள்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. கஞ்சத்தனமா இருப்பாங்க. கஞ்சத்தனமா இருந்தா சிறுக சிறுக காச சேர்த்து வச்சுப்பாங்க. அடுத்த ஒரு சில நாட்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆடம்பர பொருட்களுக்காகவோ, அல்லது ஆடம்பரமான ஒரு விஷயத்துக்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த தூக்கி செலவு பண்ருவாங்க. யோசிக்காம செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த இரட்டை குணம் இவங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். சில நேரங்கள்ல கஞ்சத்தனமா இருப்பாங்க. சில நேரங்கள்ல ரொம்ப ஆடம்பரமா செய்யக்கூடிய ஆட்களாவும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த நபர்களாக இவங்க இருக்கிறதுனால, இவங்க ஒருத்தவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒருத்தர் மேல இவங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு அதிகப்படியான நாட்கள் வந்து எடுத்துப்பாங்க. அதிகப்படியான காலங்கள் எடுத்துப்பாங்க. அதே மாரி வெளித்தோற்றத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, மனசுல எதையுமே வைத்துக் கொள்ளாத ஆட்கள் மாரி புன்னகையோட பேசுவாங்க. நான் ரொம்ப வெகுளி. நான் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன். ஏதோ ஓப்பனாவும் பேசிருவேன் அப்படின்ற ஒரு மாரி இவங்க வந்து ஒரு தோரணை, ஒரு பேச்ச வந்து இவங்க வந்து வெளித்தோற்றத்துல காமிச்சாலும் கூட, உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி எடை போடுவாங்க, யோசிப்பாங்க. இந்த ஆளு, இந்த மனிதர் நம்மள வந்து பயன்படுத்திக்க பார்க்குறாரோ அப்படின்ற ஒரு சந்தேக கண் அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்கள பத்தி. ஸோ வெளித்தோற்றம் அப்படின்றது வேற, உள்ளுக்குள்ள இருக்கின்ற விஷயம் அப்படின்றது வேற சுவாதிய பொறுத்தவரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.